வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678। आज प्रधानमंत्री कई बुनियादी ढांचे की परियोजनाओं को देश को समर्पित करेंगे। हरित नौका इनिशिएटिव काफ़ी इंपॉर्टेंट है आज का, जिसको आज देश को समर्पित किया जाएगा, जो इंडिजिनियस ग्रीन हाइड्रोजन फ्यूल सेल है और इनलैंड वाटरवेज वेसल है, उसकी शुरुआत आज की जाएगी। ये कोचिन शिपयार्ड ने बनाया है और क्लीन एनर्जी सॉल्यूशंस की दिशा में एक बहुत बड़ा कदम कहा जा सकता है। महाराष्ट्र के दौरे पर जाने से पहले आज तमिलनाडु को एक बड़ी सौगात मिलने जा रही है। दरअसल 2030 तक हमने 5 मिलियन मैट्रिक टन पर एनम का एक रिन्यूएबल कैपेसिटी रखा है, उसका उस प्रोडक्शन का टारगेट रखा है। 125 गीगावाट का हमें प्रोडक्शन करना है और उसमें ये जो ग्रीन एनर्जी है, क्लीन एनर्जी है, उस पर भारत का फोकस लगातार दिख रहा है। फॉसिल फ्यूल्स का इंपोर्ट हमें कम करना है और हमारे पास वक्त नहीं है, केवल 6 सालों का वक्त है, जिसमें हमने अपने कार्बन एमिशंस को एक तरफ कम करना है, दूसरी तरफ उन नए इनोवेटिव सॉल्यूशंस की तलाश करनी है जो भारत को क्लीन और ग्रीन एनर्जी की दिशा में लेके जाते हैं। और उसमें हाइड्रोजन सेल एक बहुत बड़ी भूमिका निभाएगा। भारत में ही कोचिन शिपयार्ड के द्वारा बनाई गई हरित नौका इनिशिएटिव, उस वेसल, उस जहाज़ को आज हरी झंडी दिखाई जाएगी। इनलैंड वाटरवेज वेसल जो कि ग्रीन हाइड्रोजन फ्यूल सेल से चलने जा रहा है। इकोसिस्टम इस वक्त आप देख रहे हैं तस्वीरों में। 2030 तक 90 बिलियन यूरो का 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தோம் என்றால் தூத்துக்குடியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே துறைமுகத்தை பார்வையிட்டு வருகிறார். மேலும் இந்த நிகழ்வில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் உடன் இருக்கிறார். தற்பொழுது தூத்துக்குடி வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே அந்த துறைமுகத்தை வஉசி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்வையிட்டு வருகிறார். பல்வேறு திட்டங்களை இன்றைய தினம் தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வரும்போது ரயில்வே துறை, அதே போல துறைமுகம் துறை, விண்வெளி சார்ந்த துறைகள் சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கான அந்த அடிக்கல் நட்டு விழா, அதே போல ஏற்கனவே முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய விழா, இப்படி பல்வேறு விழாக்களில் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் தூத்துக்குடியில் நடைபெறக்கூடிய அந்த தூத்துக்குடி துறைமுகம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று இருக்கிறார். இன்றைய நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்கள் சார்ந்த அந்த குறிப்பாக ரயில்வே அதே போல துறைமுக விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைய தினம் தொடங்கி வைக்க இருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பு கூட வஉசி துறைமுகத்தை பார்வையிட்டு இருந்தார். இந்த நிகழ்வில் பார்த்தோம் என்றால் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல ஆளுநர் RN ரவி உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த நிகழ்ச்சியில் இந்த வஉசி துறைமுக விரிவாக்க பணி, அதே போல குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் அமைக்கக்கூடிய பணி, அதே போல கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், மேலும் வஉசி சிதம்பரனார் துறைமுகத்தை நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக மாற்றும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே போல ரயில்வே துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வாஞ்சை மணியாச்சி முதல் நாகர்கோயில் ரயில் பாதை, அதே போல வாஞ்சை மணியாச்சி முதல் திருநெல்வேலி பிரிவு மற்றும் மேலப்பாளையம் ஆரல்வாய்மொழி பிரிவு உட்பட இரட்டை ரயில் பாதை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சுமார் 1477 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதை திட்டம், அதே போல கன்னியாகுமரி, நாகர்கோயில் மற்றும் திருநெல்வேலியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் ரயில்களினுடைய பயண நேரத்தை குறைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டங்களை இன்றைய தினம் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணிக்க இருக்கிறார். அதே போல சுமார் 4586 கோடி செலவில் தமிழகத்தில் 4 சாலை திட்டங்களையும் பிரதமர் மோடி இன்றைய தினம் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை 844 பார்த்தோம் என்றால் ஜித்தண்டஹள்ளி தருமபுரி பிரிவை 4 வழி பாதையாக மாற்றுதல், அதே போல தேசிய நெடுஞ்சாலை 81 மீன்சுருட்டி சிதம்பரம் பிரிவில் 2 வழி பாதையாக மாற்றுதல், அதே போல
தேசிய நெடுஞ்சாலை 83 ஒட்டன்சத்திரம் மடத்துக்குளம் பிரிவை 4 வழி பாதையாக மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த திட்டங்களையும் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல பார்த்தோம் என்றால் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த திட்டங்களை எல்லாத்தையும் தொடங்கி வைத்துவிட்டு சிறப்புரையும் ஆற்ற இருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி துறைமுகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் பிரதமரினுடைய பாதுகாப்பு கருதி 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல 15 படகுகள் மூலம் கடலோர பாதுகாப்பு படை கடல் பகுதியில் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் விழா நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த துறைமுக பகுதியை சுற்றி மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பிரதமர் 2 நாள் பயணமாக தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆளுநர் RN ரவி அதே போல நாட்டுகிறார். அதே போல பல்வேறு திட்டங்களை முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கும் அர்ப்பணிக்க இருக்கிறார். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் அமைச்சர் ஏவவேலு அதே போல தூத்துக்குடி MP கனிமொழி உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.